ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது சோலா பூரி அப்புறம் சன்னா மசாலா. நான் ஏற்கனவே சன்னா மசாலா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து பாருங்கள். இந்த சன்னா மசாலா வேறு ஒரு ஸ்டைல். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், ஒயிட் ரவை. அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அது வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. பேக்கிங் சோடாக்கு அப்புறம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நார்மலாக சோடாலாம் ஆட் பண்ண மாட்டேன், பட் இந்த ரெசிபிக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது என்கிட்ட கர்ட் இல்லை, அதனால நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கர்ட் போட்டு பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும் மில்க்கை விட. அதனால் கர்ட் எடுத்து அது ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கர்ட் இல்லாதனால மில்க் எடுத்திருக்கேன். அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் பூரி பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வரும். பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆயிலும் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், அப்போ ஒட்டாமல் வரும். ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. இப்போது சன்னா மசாலா செய்கிறதுக்கு மிக்சியில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, 4 பல் பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பச்சையாக அரைச்சிட்டு இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அதில் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தது, அதாவது பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருந்தது, அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 போதும். 2 பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா நானே அரைச்சி கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த மசாலாலாம் போடணும். இப்போ இந்த மசாலாவும் போட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அதிலே தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சன்னா போட்டுக்கலாம். சன்னா போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து வச்ச சன்னாவையும் மிக்சியில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சன்னாவை வந்து நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருக்கோம் உப்பு போட்டு. அதனால் நீங்கள் தேவையான அளவு இப்போ உப்பு ஆட் பண்ணால் போதும். எதுக்கு அரைச்சி ஊற்றுறோன்னா கொஞ்சம் திக்காக வரும், அதனால் நான் மீதி சன்னாவை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஸ்தூரி மேத்தி போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டதுக்கப்புறம் திரும்பியும் மூடி போட்டு வேக வைக்குங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணும்னா சோலை மசாலா கடையிலலாம் டிபார்ட்மெண்ட்டில் விற்பாங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு தரும். பட் அதுவே தேவையில்லை, இதுவே போதும். இதுவே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூரி போட்டுடலாம். பூரியை தேய்ச்சாச்சு, எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. நம்ம பூரி ரெடி. நம்மளோட பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு வந்து மசாலா ஆம்லேட் செஞ்சுருந்தேன். அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி மசாலா, இது லஞ்சுக்கு வந்து மசாலா எக்கு செஞ்சுருந்தேன். எக்கு 2 போட்டுட்டு பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கொஞ்சம் சால்ட்டு, அதுலேயே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இரும்பு கடாயில் ஊற்றி எடுத்திருக்கேன். எண்ணெய் ஏற்கனவே லைட்டாக ஊற்றிருக்கேன், அதில் எக்கையும் ஊற்றிட்டேன். இந்த ஒரு சைடு நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக வேக விடுவோம். நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி போட்டோன்னே ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் பீச்சுக்கு போனோம். பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா, அதனால் நாங்கள் பீச்சுக்கு போனோம்.
பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.